சஜித்திற்கு விசேடமாக நன்றி தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர். இந்திய சுதந்திர தினத்தில் வாழ்த்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு இந்திய உயர்ஸ்தானிகர் விசேடமாக நன்றி தெரிவித்துள்ளமை தென்னிலங்கை அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை அரசியல்வாதிகள் தங்கள் எக்ஸ் கணக்குகள் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் சிலருக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பதிலளித்தார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா ஆகியோருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சஜித்திடமிருந்து விலகியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்திய சரத் பொன்சேகா. எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியிலான நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட போது நாட்டை பொறுப்பேற்க தவறியதன் காரணமாகவே சஜித் பிரேமதாசவுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரான சரத் பொன்சேகா நேற்று பங்கேற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இதனை குறிப்பிட்டார். நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபய தப்பி சென்றபோது நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் குறித்த பொறுப்பிலிருந்து விலகிச் சென்றதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மட்டக்களப்பில் தாயிடம் செல்ல முயன்ற சிறுவன் விபத்தில் பரிதாபமாக உயிரிழப்பு. மட்டக்களப்பின் வீதியினை குறுக்கே கடக்க முயற்சித்த சிறுவன் மீது வேன் மோதியதில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் வாகரை பிரதான வீதியில் உள்ள பனிச்சங்கேணி பாலத்திற்கு அருகே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் வாலிச்சேனை மீராவோடையை சேர்ந்த 8 வயதுடைய சப்பிரா மாகிர் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். ராஜஸ்தானில் பாடசாலை மாணவன் மீது கத்திக்குத்து. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரச பாடசாலையில் கல்வி பயிலும் 10ஆம் தர மாணவன் சக மாணவனை கூறிய ஆயுதத்தினால் தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அங்கு மத கலவரம் ஏற்பட்டுள்ளது. பாடசாலை உணவு இடைவேளையின் போது இரு மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்ட போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 15 வயது இந்து மதத்தை சார்ந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட மாணவன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு முச்சக்கர வண்டி சாரதி கொலை. கொழும்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் பத்திரமுல்லை அகுருகொட அருப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 45 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை உயிரிழந்துள்ளார். அத்துடன் முச்சக்கர வண்டி பழுது பார்க்கும் நிலையத்திற்கு அருகிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தாக்குதலுக்கு எதிரான அழுத்தம். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய உள்ளார். குறித்த விஜயம் இன்று இடம்பெறுவதுடன் நாளை அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பிளிங்கனின் விஜயம் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அவரது பயணத்தின் போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரந்த பிராந்திய மோதல்கள் குறித்து விவாதித்த பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் இந்தியாவிடம் ரணில் வழங்கியுள்ள உறுதிமொழி. ஜப்பானிலிருந்து இந்தியா வரையில் பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவதே இலங்கையின் நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் அரசு தலைவர்கள் அமர்வில் நேற்று அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இணையவழி மூலம் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கை தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகளை குறிப்பிடுகிறேன். உத்தியோகபூர்வ கடன் வழங்கிய நாடுகள் சீனா, எக்ஸிம் வங்கி, சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. வன்புணர்விற்குள்ளான மாணவி மீது தாக்குதல். தனமல்ல பாடசாலை மாணவி வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் சிறுமியை குற்றவியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார்.
எனினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதன் பின்னர் 3 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 21 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் ரணில் அரசாங்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக பாரிய திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதுடன் இது தொடர்பாக ஏற்கனவே விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீர அபேவர்தன தெரிவித்தார். தற்காலிக சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு உயர்ந்தால் மக்கள் வாழ முடியாது. தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை நவதாராளவாத கொள்கையாகும். ஆனால் நிவாரணங்களை வழங்கும் பொருளாதார முறைக்கு பதிலாக மக்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய பொருளாதாரத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பான திட்டங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தங்காளி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசாங்கத்தின் கீழ் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகள் அகற்றப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.